அல்ஹம்துலில்லாஹி நஸ்தஈனு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நத்தவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்தில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுض்லில் லஹு ஃபலா ஹாதிய லஹு அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸலைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணை கொண்டு இந்த ஜும்மா லாக்டவுனால் வீட்டில் தொழுகிற பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு நம்ம கொடுத்துருக்குறான். அதுக்காகவே அல்லாஹும்ம இன்னி அலா திக்ரிக்க வ சுக்ரிக்க ஒஸ்னி இபாதிக்க, அல்லாஹ்வுடைய வேத வழிபாடுபடி அல்லாஹ்வுடைய சொல்லுப்படி இந்த யௌமுல் ஜும்மாவே நாம் இந்த வீட்டில் தொழுகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்துருக்குறான். இதுக்கு உதாரணம் தான் 1087 மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நபியே, 2 பேரும் சொல்கிறான், நபியே, உங்கள் வீடுகளை நீங்கள் மிஸ்ரில் கட்டிக்கொள்ளுங்கள், அந்த வீட்டில் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய தொழுகைக்கு ஒரு கிப்லாவை ஏற்றுக்கொள்ளுங்கிறான். அது சொல்லிவிட்டு அந்த வரிசையில் அந்த வசனத்தில் கடைசியில் சொல்லுவான், இறை நம்பிக்கையாளர்களுக்கு இது ஒரு வழிகாட்டிமா, இறை நம்பிக்கையாளர்களுக்கு இது ஒரு சான்றுமா. அப்போ இறை நம்பிக்கையாளர்னு யார்? அல்லாவை யாரெல்லாம் நம்பினாங்களோ அவங்களுக்கு அல்லாவோட தூதரிட முன்மாதிரி இருக்குன்னா அந்த ஒரு தூதருடைய முன்மாதிரி தான் வீட்டில் தொழுவக்கூடியது. அது இந்த மாதிரி பேண்டமிக் டைமில், இந்த மாதிரி கஷ்டமான நேரத்துலலாம் நாம் தொழுவுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி கொண்டு தான் நாம் இந்த தொழுகையை வீட்டில் தொழுகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இந்த ஜும்மாவோட நம்ம பார்க்குறது தவக்கல்த்து என்பது நாம் பார்க்கறதுக்கு முன்னாடி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் தவக்கல்த்துன்ற வார்த்தை எங்கெங்கே வச்சுருக்கானோ அந்த தவக்கல்த்துங்கிற வார்த்தையெல்லாம் அப்படியே முழுசாக எடுக்கணும். தவக்கல்த்து என்ற வார்த்தை எங்கெல்லாம் வருது குர்ஆனில் அதை அப்படியே எடுக்கணும். எடுத்தாக்கா தவக்கல்த்து என்பதற்கு சரியான முழு விளக்கமும் நமக்கு வந்துடும். அவர் சொன்னார், இவர் சொன்னார் என்பதை விட அல்லாஹ் என்ன சொன்னார் அப்படின்பதை அல்லாஹ்வுடைய திருவேதத்தில் அல்லாஹ்வுடைய வாக்கில் தவக்கல்த்துக்கு என்ன வார்த்தை இருக்குது என்பது நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ தவக்கல்த்து என்பது அல்லாஹ் நமக்கு கொடுத்த வார்த்தைகள். அந்த தவக்கல்த்து அல்லாஹ் நமக்கு கொடுத்த வார்த்தைகள். அது குர்ஆனில் எந்தெந்த இடத்துல இருக்குது என்பதை நாம் புரிஞ்சு கொள்ளலாம். அப்போ தவக்கல்த்து எங்கே வருது அப்படின்னு பார்க்கும்போது குர்ஆனில் எந்தெந்த இடத்துல வருது அப்படின்னு எடுத்து நம்ம பார்க்கும்போது அப்போ தவக்கல்த்து என்பது 5:11 வருது, அடுத்தது 7:89 வருது, 8:49 வருது, 10:84 அல்லாஹ் சொல்கிறான், அப்புறம் 11:88 வருது, 14:11 வருது. இப்போ தவக்கல்த்துங்கிற வார்த்தை அல்லாவை சார்ந்து இருப்பது என்ற வார்த்தை எந்த இடத்துல குர்ஆனில் வருதுன்னு நம்ம பார்க்கும்போது எல்லாத்தையும் நம்ம எடுத்தோம், நிறையா வருது. இந்த ஜும்மாவுடைய குத்பாவில் தவக்கல்த்துங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் பார்க்கும்போது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தவக்கல்த்து எடுப்போம். நிறையா இருக்குது, நிறையா சொல்லலாம், அது 4 கணக்கில் ஓடும். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு தவக்கல்த்து என்றால் அல்லாவை சார்ந்திருப்பது. தவக்கல்த்து என்பது அல்லாவை சார்ந்திருப்பது. அதை அழகாக சொல்கிறேன்னா, அலைஹி தவக்கல்த்து, அவன் மீது சார்ந்திருங்கள். 12வது அத்தியாயம் 67வது வசனத்தில் அதாவது ஒரு நபிமார் சொல்கிறார் பிள்ளைங்களுக்கு சொல்லும் போது, அலைஹ தவக்கல்து அலைஹி, அவன் மீது நீங்கள் சார்ந்திருங்கள், வா அலைஹி, மேலும் அவன் மீது, வல் எவ தவக்குள் முத்தவக்கிலூன், யாரெல்லாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அவனே சார்ந்திருக்கணும். யாரெல்லாம் அல்லாவை சார்ந்து இருக்கிறார்களோ அவர்கள் அல்லாவை சார்ந்திருக்கணும். அதுக்கு என்ன அர்த்தம்? யாரெல்லாம் அல்லாவின் மீது நம்பிக்கை கொண்டார்களோ அந்த நம்பிக்கை கொண்ட மனிதர்கள் அல்லாவை சார்ந்திருக்கணும்.
இப்போ இதுதான் முக்கியமான விஷயம். அல்லாஹ் இந்த வேதத்தையும் வேத தூதுவத்தையும் உலக மக்களுக்கு கொடுத்துருக்கான். அப்போ உலக மக்களுக்கு கொடுக்கும் போது இது உலக மக்களுடைய செய்தி தான். ஓ இல்லா திக்ருல் ஆலமீன், இது உலக மக்களுக்கு இது ஒரு அறிவுரை. இந்த உலக மக்களுக்குள்ள அறிவுரையை விரும்பிய ஏற்கலாம், விரும்பிய நிராகரிக்கலாம். அதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு சுதந்திரமாக கொடுத்துறான். விரும்பிய ஏற்கலாம், விரும்பிய நிராகரிக்கலாம். அப்போ தவக்கல்து என்பது அல்லாவை சார்ந்திருக்கணும். அப்போ அல்லாஹ் மீது யார் நம்பிக்கை கொள்கிறார்களோ அவர்கள் அல்லாவை மட்டும்தான் சார்ந்து இருக்கணும். தெளிவாகிடுச்சு. இப்போ அல்லாவை சார்ந்து இருப்பவர்களுக்கு அல்லாவே போதுமானங்கிறான். அப்போ அல்லாவை சார்ந்து இருப்பவர்களுக்கு அல்லாஹ் அவர்களை விரும்புகிறாங்கிறான். அப்போ அல்லாவை சார்ந்து இருப்பவர்களுக்கு எந்த பயமும் இல்லைங்கிறான். இப்போ இவ்வளவு சார்ந்து இருப்போம் அல்லாஹ் சொல்கிறான். இப்போ நம்ம அல்லாவை சார்ந்து இருப்பதால் நமக்கு எந்த விதமான பயமும் கிடையாது. வலா ஹவுஃபுன் அலையும் வலாகும் யகுசூன். நீ உண்மையிலே அல்லாவை சார்ந்து இருந்தால் நீ பயப்பட வேண்டியதில்லை, துக்கப்பட வேண்டியதில்லை அல்லாஹ் சொல்கிறான். இப்போ அல்லாவை நான் சார்ந்து இல்லாமல், அல்லாவை நான் சார்ந்து இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு பொருள் சார்ந்து இருக்கிறேன்னா, நம்பிக்கை வைத்திருக்கிறேன்னா, அந்த நம்பிக்கை உரியவர்கள் தான் நீ சார்ந்திருக்கணும். இப்போ நான் அல்லாவை விட்டு வேறு ஒரு பொருளை நம்பிக்கை கொள்கிறேன் என்றால் அந்த பொருள் மீது தான் நீ சாய்ந்துட்ட. அந்த பொருள் தான் தவக்கல்து உனக்கு. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், அந்த பொருள் தவக்கல்துனா அதுதான் உனக்கு பதில் சொல்லுங்கிறான். இப்போ உலகத்தில் உள்ள எந்த வேதத்தை எடுத்தாலும் அந்த வேதங்கள் சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா, நீ பூதத்தை வணங்கினால், பூதத்தை சார்ந்துதான் அந்த பூதம் தான் உனக்கு சார்பாகும். இது அந்த மற்ற வேதங்களில் சொல்கிற வார்த்தை. அதே மாதிரி இந்த பைபிள்லாம் எடுத்துக்கூட அதே மாதிரி தான் வரும். யாரெல்லாம் பூதத்தையோ மற்றைய சார்ந்து இருக்கிறார்களோ அந்த சார்பு அதனுடைய தான். அப்போ அல்லாவும் சொல்கிறான், என்ன நீ சார்ந்து இல்லை, நீ அதை சார்ந்து இருப்ப, அதுதான் உனக்கு பொறுப்பாளிங்கிறான். ஒரு இடத்துல குர்ஆனில் அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், யாரெல்லாம் நீங்கள் சார்ந்து இருப்பீர்களோ அந்த சார்புடையவர்கள் தான் உங்களுக்கு பொறுப்பு. மறுமையில் அல்லாஹ் பொறுப்பாளி இல்லை என்று சொல்கிறான். தெளிவாக சொல்கிறான், நான் பொறுப்பாளி இல்லை. அதுதான் மற்ற வேதங்களும் சார்ந்து சொல்லுது. நீ கற்பனையாக வணங்குகிற தெய்வங்களை நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கையான தெய்வங்கள் மீது நீ நம்பிக்கை கொண்டு சார்ந்திருந்தால் அந்த நம்பிக்கை கொண்ட நீ நம்பிக்கை கொண்ட தெய்வம் தான் உனக்கு சார்புடையது. அதனால் எந்த சக்தியும் கிடையாது மறுமையிலங்கிறான். ஒரு தெய்வத்தை நான் நம்புகிறேன், அதை நம்பிக்கை வைக்கிறேன், சார்ந்து இருக்குன்னா இந்த துனியா வரைக்கும் தான் அந்த நம்பிக்கை, அதை சார்ந்து இருக்க முடியும். மறுமையிலே அந்த தெய்வத்துக்கும் பலன் இல்லை, இந்த நம்பிக்கை கொண்டவனுக்கும் பலன் இல்லை. அதான் அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான் போது, அதாவது நம்பிக்கை கொண்டவனும் கேட்பவனும் கேட்கப்படுவனும். நம்ம கேட்குறோம், அது கேட்கப்படுது. கேட்பவனும் கேட்கப்படுபவனும் பலகீனமானவர்கள் அப்படின்னு நல்லா சொல்லலாம். கேட்பவரும் நம்ம கேட்குறோம், கேட்கப்படுபவரும் பலகீனமானவர்கள். இவர் எங்கே போவாங்கன்னா நரகத்துக்கு தான் போவான்னு நல்லா தெளிவாக சொல்கிறான். அப்போ அல்லாஹ்வுடைய வார்த்தையை யாரெல்லாம் நம்புகிறாங்களோ அவங்க அல்லாஹ்வை சார்ந்திருக்கணும். மற்றவருடைய வார்த்தையை யாரெல்லாம் நம்புகிறார்களோ, அவர் சொன்னார் இவர் சொன்னார் அப்படின்னு யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவர்கள் சார்ந்திருக்கார்கள். இதான் சார்பு, தவக்கல்து அப்படின்ற அர்த்தம். இந்த தவக்கல்த்தில் பார்த்தா மூசா நபி, இந்த மூசா நபி அல்லாவை சார்ந்து இருப்பதுக்கு நிறைய ஆதாரம் இருக்குது. அது எல்லாரும் சொல்ல முடியாது. அப்போ மூசா நபி சொல்கிறாங்க 10:84, நான் அல்லாவை மட்டும் சார்ந்து இருக்கிறேன். இதுக்கு ஒரே ஒரு உதாரணம்னா, மூசா நபி அல்லாஹ்வின் அழைப்பை கொண்டு போவாங்க. அந்த தூர்சினா மலைக்கு போகும்போது இங்கே ஹாரூன் நபியை பந்தோபஸ்தில் வச்சிருந்தாலும் அந்த காம்பிரின் ஒரு காளை மாட்டை உருவாக்கிடுவான். ஒரு மாட்டை உருவாக்கி அதை பேச வச்சுருவான். அப்போ அந்த மக்கள் அறியாமல் அந்த காளை மாட்டை சார்ந்துருவாங்க. தவக்கல் தெங்க வைக்கிறாங்க, அந்த மாட்டு மீது வைக்கிறாங்க. அப்போ தவக்கல் தெங்க போகுது. அதான் மூசா நபி திரும்பி வந்தோடனே அந்த தவக்கல் தான் கண்டுபிடிக்கிறாங்க. அல்லாஹ் மேலே வச்ச தவக்கத்தை நீங்கள் ஏன் அங்கே கொண்டு வச்சிங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய தம்பியை, தன்னுடைய சகோதரனை தாடி முடியை பிடிச்சி கொடுக்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இது ஏன் கண்ட்ரோலில் இல்லை, ஏன் கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னாங்க. அப்போ யாரெல்லாம் அந்த தவக்கல் துவைக்கிறாங்க அவர்களை சார்ந்தவர்கள் தான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக சொல்கிறான். அதே மாதிரி ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளைங்களுக்கு சொல்கிறாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லும் போது கூட மற்றவங்களுக்கு சேர்த்து தான் சொல்கிறாங்க, நான் அல்லாவை மட்டும்தான் சார்ந்திருக்கிறேன்,
அவங்களுக்கு வந்த ஒரு கொடுமையான ஒரு ஒரு துன்பம் துயரம் எல்லாத்துலையும் என்ன செஞ்சாங்க, அல்லாவை தான் சார்ந்திருக்காங்க. எனக்கு அல்லாவே போதுமான தவக்கல்த்து அல்லாஹி, எனக்கு அல்லாவே போதுமானவன் அப்படின்னாங்க. அதே மாதிரி இப்ராஹிம் நபி அவங்களுக்கு ஆபத்துலாம் வரும்போது அவங்க என்ன சொன்னாங்க, எனக்கு அல்லாவே போதுமான, நான் ஆபத்தில் இருக்கேன், நான் கஷ்டத்தில் இருக்கேன், என்ன அவன் நெருப்பில் கொண்டு போட போகிறான், இருப்பினும் எனக்கு பாதுகாவலன் யாருன்னா இப்ராஹிம் நபி அல்லாஹ் சொல்ல வைக்கிறான், அஸ்பனல்லாஹு, அல்லாவே எனக்கு போதுமானவன், அஸ்பனல்லாஹு நவுமுல் வக்கீல், அவனே பொறுப்பேற்றுக் கொள்ளுவன், சரியான பொறுப்பேற்றுக் கொள்ளும், அஸ்பனல்லாஹு அல்லாஹ் போதுமானவன், அஸ்பனா நோமுல் வக்கீல், அவனே பொறுப்பாளன், சிறந்த பொறுப்பாளன், நோமுல் நசீர், உதவியாளர்கள் அல்லாவே சிறந்த உதவியாளன். அப்போ மௌலானா, எனக்கு சிறந்த தலைவன் அல்லாஹ் ஒருத்தன் தான் அப்படின்னு அழகா சொல்றா இப்ராஹிம். அஸ்பன்லாஹு ஓ நோமுல் வக்கீல் ஓ நோமுல் மூலா ஓ நோமுல் நசீர், உதவி செய்வதற்கும் பொறுப்பேற்பதற்கும் அல்லாவே சிறந்த தலைவன். ஆகவே அல்லாவை நான் வணங்குறேங்கும் போது தான் அந்த நெருப்பு கொண்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு கட்டளைப்படி அவங்கள அதுக்கு குளிர்ச்சியாவி காப்பாற்றப்படுது. அப்போ ஒவ்வொரு இறை தூதரும் தன்னுடைய கஷ்டம் வரும்போது அல்லாஹ்தான் சாடுறாங்க, இன்பத்திலையும் அல்லாஹ்ட்ட சாடுறாங்க, கஷ்டத்துலையும். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிரசவம் வருது, அந்த நேரத்தில் வலி தாங்க முடியாமல் இருக்கும்போது கத்துறாங்க. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், அந்த பேரிச்சம்பழத்தை உழுக்கு, கீழே உள்ள தண்ணியை குடி அப்படின்னு அல்லாஹ் கட்டளை இடும் போது அந்த கட்டளைப்படி அவங்க தவக்கத்தில் சாயிறாங்க. அப்போ அவங்களுடைய அந்த துன்பம்லாம் ரிலீஸ் ஆகப்படுது. அப்போ அல்லாஹ் எந்த அளவுக்கு ஒரு மனிதன்கிட்ட தவக்கல்த்தை எதிர்பார்க்குறான்னா அந்த எதிர்பார்ப்புக்கு உள்ளபடித்தான் அல்லாஹ்வும் அவனுக்கு உதவி செய்வான். இப்போ பாட்டு நம்ம தவக்கல்த்துன்னு வச்சுவிட்டு அல்லாஹ் எல்லாம் செய்வான், அல்லாஹ் எல்லாம் செய்வான், அது அல்லாஹ் செய்யறதில்ல. முயற்சி தான் நமக்கு கூலி கொடுக்கும், அந்த முயற்சியை தான் அல்லாஹ் வலியுறுத்துறான். இப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாம் தவக்கல்த்து வச்சாங்க, ஆனால் அல்லாஹ் என்ன சொன்னால் அந்த மரத்தை பிடிச்சி இழுங்கண்ணா கொடுக்குங்கண்ணா, அதான் முயற்சி. அப்போ அந்த முயற்சி செஞ்சால் தான் அல்லாஹ் கூலி கொடுப்பான். ஒரு நபர் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டைமில் பள்ளிவாசலில் ஒதுப்புறமாக இருந்தார். ஒதுப்புறமாக இருந்து தவக்கல்த்து வச்சிருந்தார். எனக்கு அல்லாவே போதுமானவன், நான் பள்ளிவாசலில் உட்காந்துட்டேன், அல்லாவே எனக்கு சோறு கொடுப்பான், எல்லாம் கொடுப்பான்னு சொல்கிறார். தூக்கம் அல்லாஹ் கொடுப்பான், எல்லாம் அல்லாஹ் கொடுப்பான், எனக்கு சோறும் அல்லாஹ் கொடுப்பான் அப்படின்னு நினச்சி அப்படி உட்கார்றாரு. இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல அவர் தனியாக உட்காந்துருந்தோம் யாருக்கும் தெரியாது. அப்போ ஒரு ஆள் தர்மம் பண்ணிட்டு வர்றார், ஒரு ஆள் அவர் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு வர்றார். இப்போ இவர் பசியில் இருக்கார், இவருக்கு சாப்பாடு தேவைப்படுது. இவருக்கு சாப்பாடு தேவைப்படும் போது அல்லாஹ் எனக்கு கொடுப்பான் அப்படிங்கும்போது இவருக்கு எப்படி அல்லாஹ் கொடுப்பான்? அவரே ஒரு ஓரமாக ஒளிந்து உட்காந்துருக்கார் மறைமுகமாக. அப்போ அவருக்கு எப்படி சாப்பாடு வராது. அப்போ அவர் கடைசியில் என்ன கணக்கிறார், அப்படின்னு கணக்கும் போது அவருக்கு சைன் வந்துருச்சு. அவர் பார்த்தாரு, ஓ இங்கே ஒரு ஆள் உட்காந்துருக்காருன்னு சொல்லி அவருக்கு உணவு கொடுக்குறாரு. அப்போ அந்த சைனு தான் அவரை அந்த இதை காட்டுது. அப்போ அந்த முயற்சியும் வேணும். அதான் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறாங்க, ஒட்டகத்தை கட்டி போடுங்க, பிறகு தவக்கல்த்து வைங்கிறாங்க. நீ பாட்டுக்கு ஒட்டகத்தை அவுத்து விட்டுட்டு தவக்கல்த்து தான் என்ன செய்யுது? இப்போ உடம்பு சரியில்லை, அல்லாஹ் பார்த்துக்குவானா? எப்படி பார்த்துக்குவான்? அல்லாஹ் பார்த்துக்க மாட்டான். அப்போ அல்லாஹ் எப்படி பார்த்துக்குவானா? அல்லாஹ்வுடைய அடியார்கள் மூலியமா அல்லாஹ் பார்த்துக்குவான். அப்போ அந்த அடியார்கள் என்னென்ன மருந்து கொடுக்குறாங்களோ, என்னென்ன செய்கிறாங்களோ அது செய்யணும். இப்போ இந்த காலத்தில் பிரசவம்லாம் டாக்டர் பார்க்குறாங்க. ஆதி காலத்தில் யார் நாசுவத்திப்பாங்க. அப்போ அந்த நாசுவத்திக்கு அந்த அறிவை கொடுத்தது யார்? இப்படி இல்லாமல் திங்க் பண்ணும் போது தவக்கல்த்து வச்சாலும் முயற்சியும் பண்ணும். முயற்சி தான் அல்லாஹ் நமக்கு கொடுக்குற முதல் படி. அல்லாஹ் நம்மளை சும்மா ஏமாத்தலை, முயற்சி செய்து பிறகு பலனை எதிர்பாருங்களாம். இப்போ அல்லாஹ் சொல்கிறான் ஒரு இடத்துல, இந்த ஆறு ஓடுது, உனக்கு கையை கொடுத்துட்டேன், இப்போ ஆறில் தண்ணி இருக்குது, கையும் இருக்குது. அப்போ கையால் அந்த தண்ணி எடுத்து குடிக்கணும். இதான் நம்ம வேலை. தண்ணியை காட்டினா கையையும் காட்டினான், தண்ணி எப்படி வாய் உள்ளார போகாது. அப்போ இதைத்தான் சொல்கிறான் அல்லாஹ், நீ உனக்கு கையை கொடுத்துட்டேன், தண்ணியை காட்டி நீ முயற்சி பண்ணுங்களாம். அப்போ இதுதான் தவக்கல்த்து. தவக்கல்த்து என்பது நாம் என்ன செய்கிறோன்னா நம்முடைய முயற்சி பண்ணோம். அந்த முயற்சி பண்ணுவதுக்கு தான் அல்லாஹ் கண்ணை கொடுத்துருக்கான், கையை கொடுத்துருக்கான், காதை கொடுத்துருக்கான், வாயை கொடுத்துருக்கான், இந்த உடம்பையும் கொடுத்துருக்கான். இதெல்லாம் முயற்சி பண்ணுறது. இந்த கையை கொண்டு முயற்சி, கண்ணை கொண்டு முயற்சி, காதை கொண்டு நம்மளே காப்பாற்றிக்கணும். இது எல்லாம் தற்காப்பு கூட அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கான். இதையெல்லாம் விட்டு நான் செய்ய மாட்டேன்னா எப்படி முடியும்?
அதனால தான் ஒரு முஸ்லீமும் மற்றவர்களுக்கு ஒரு வித்தியாசம் வந்து, ஒரு முஸ்லீம் மௌத்தை கண்டு பயப்பட மாட்டான். ஒரு முஸ்லீம், ஒரு உண்மையான விசுவாசி, அல்லாஹ்வை விசுவாசம் கூட மௌத்தை கண்டு பயப்பட மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இந்த உடம்பு இங்கே உள்ளது, இந்த உடம்பு தன் தாய் தாப்பு மூலிமா அல்லாஹ் கொடுத்தது. ஆனால் ரூஹு அல்லாஹ்வுடையது, ரூஹு அல்லாஹ்வுடைய. ஒரு மனிதன் மௌத்தா ஆனால் என்ன செய்கிறாங்க, இன்னா இல்லாஹி வா இன்னா இலைஹி ராஜிஊன். அந்த ரூஹு அல்லாஹ்ட்டேருந்து வச்சு அந்த ரூஹு அல்லாஹ்ட்டே போயிடுச்சு. அல்லாஹ்விடமே வந்தோம், அல்லாஹ்விடமே சேரணும்னு அர்த்தம். அந்த ரூஹு தான் ஒரு மனிதனை படைத்து அவனுக்கு என் ரூஹை கொடுத்தேங்கிறான். அப்போ அல்லாஹ்வுடைய ரூஹு தான் அங்கே போகுது, அதை யாராலும் தடுக்க முடியாது. அப்போ உடம்பை வந்து புதைக்கிறதோ எரிக்கிறதோ உங்கள் கல்ச்சர் படி. அப்போ அந்த உடம்பை புதைக்கிறதுக்கு அல்லாஹ் திருமறை குர்ஆனில் ஒரு காக்காவை காட்டி, அந்த காகத்தை காட்டி ஒரு வழியை காட்டியிருக்கான், முஸ்லீம்களை நீங்கள் வந்து புதைக்கணும் அப்படின்னு. அப்போ இது எல்லாமே ஒரு ஒரு அடிப்படையில் வந்துக்கிறது. அந்த அடிப்படை யார் கொடுத்தன்னா அல்லாஹ் கொடுத்தது தான். அதான் தவக்கல்த்துங்கிறாங்க. இந்த தவக்கல்த்தை யாரெல்லாம் நம்புகிறார்களோ அந்த நம்பிக்கைப்படி தான் அவர்களுக்கு கிடைக்கும். நான் தவக்கல்த்து அந்த மரத்து மேலே வச்சா நீயும் மரமும் போ அப்படிங்கிறான். அந்த தவக்கல்த்தை வேறு ஒரு ஆள் மேலே வச்சா நீயும் அவரும் ஒன்றுங்கிறான். தவக்கல்த்தை அல்லாஹ் மேலே வச்சானா உன்னுடைய தவக்கல்த்து நான் பொறுப்பாளிங்கிறான். அப்போ யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு தவக்கல்த்து வைத்தார்களோ அவர்கள் வெற்றியாளர்கள், அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியார்கள், அவர் தான் உண்மையான முஸ்லீம், ஈமான்தார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு திருமறை நிறைய இடத்துல சொல்கிறான். அப்போ தவக்கல்த்து என்பதை அழகாக புரிந்து கொள்ளுமே தவிர சும்மா தவக்கல்த்து வச்சுட்டு எல்லாம் அல்லாஹ் பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்கிறதுலாம் தவறான ஒரு முன்னுதாரணம். எல்லா நபிமாரும் முயற்சி செஞ்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்காத அடி இல்லை, வாங்காத சொல்லு இல்லை, கெட்ட சொல்லு இருந்துச்சு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் இறக்குனது எந்த இடத்துலன்னா ஒரு சாக்கடையில் தான் இறக்குறான். சரியான தவறான மக்கள் வாழ்கிற இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் அறிமுகப்படுத்துகிறான், போ அங்கே அப்படின்ட்டு. அழகான ஒரு பாலைவன சோலையில் ஒரு சொர்க்கத்தில் கொண்டு அல்லாஹ்வுடைய ரசூலை கொண்டு இறக்கலை, சரியான பாவம் செய்கிற இடத்துல கொண்டு போய் நதீரும் பஷீரும் நல்ல செய்தியும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்க அந்த மக்களுக்கும் போது அந்த மக்கள் பாவத்தில் மூழ்கி கிடந்தாங்க. அங்கே தான் அல்லாஹ் இறக்குறான். அங்கே தான் அடி விழுவோம், அங்கே தான் உத விழுவோம், அங்கே தான் பேச்சு விழுவோம். சும்மா சின்ன சின்ன பேச்சுலாம் விழுவோம். என்ன பேச்சு இருக்கோ அவ்வளவு பேச்சு, அவ்வளோ அடியும் அவ்வளோ துன்பத்தை ரசூலுல்லாஹ் வாங்கினாங்கன்னா என்ன அர்த்தம், அது தவக்கல்த்து. அல்லாஹ் சொன்ன காரியத்தை அவங்க அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வச்சு செஞ்சாங்க. இதுதான் தவக்கல்த்து. ஒரு அடி விழுந்துச்சுன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த அடிக்கு பதில் யார், அல்லாஹ் தான் பொறுப்பாளி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், திருப்பியும் சொல்கிறான், நபியே அந்த இடத்தில் மக்காவை விட்டு நீங்கள் மதீனாவுக்கு போங்க, உங்களுடைய உயிரை வந்து எடுக்கணும்னு நினைக்கிறான் விரோதிகள். ஆனால் நீங்கள் போகும்போது உங்கள் வீட்டை சுற்றி நிற்கிறான், உங்கள் வீட்டை விட்டு எப்படி நீங்கள் போகுது நான் சொன்னபடி செய்யுங்க. அதான் தவக்கல்த்துங்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு என்ன வருது, கை மண்ணை அள்ளி கைப்பிடி எடுத்து அவன் மூஞ்சில் தூவுங்க, அவள் பார்வையை வந்து இழந்துடுவாங்க, நீங்கள் போகலாங்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே மாதிரி மண்ணை தூவி போடுறாங்க. இது யாசினில் வரும், போடுறாங்க. அவங்களுக்கு கண் இதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் போகிறாங்க. இப்போ அந்த இடத்துல அல்லாஹ் ரிப்பீட் பண்ணுறான். என்ன ரிப்பீட் பண்ணுறான், நபியே நீமுர் உமர் கையால் போட்ட மண் இருக்க, அது நீமுர் உமர் கையால் போடல, போட்டதான் நீர், போட்டது நாங்கிறான். நீர் உமருடைய கையால் தான் அந்த மண்ணை எடுத்து போட்டிரு, போட்டது நீர் தான், ஆனால் போட்டது அனைத்து நான் தாங்கிறான். அந்த செயல் நான் தான், அந்த செயலுக்கு உரிய நான் தான். செயல் 9 மாதிரி மற்றவங்களுக்கு தெரிஞ்சு அந்த ஒட்டுமொத்த செயலும் நான் தான் செயலுக்கு பொறுப்பாளி. ஏன் அந்த பொறுப்பாளினா, நீர் என்னை சார்ந்திருக்கின்றீர், நீர் என்னை சார்ந்திருப்ப, ஆகவே அந்த கஷ்டத்திலிருந்து உமரை நீக்கினேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அதான் கஷ்டத்தில் உள்ளவங்களாம் என்ன சொல்லுவாங்க, லா இலாஹ இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஆலிமீன். அது யூனுஸ் நபி சொன்னது. பெரிய கஷ்டத்தில் வெளியே வந்தாங்க, தவக்கல் அதில் வச்சாங்க. அல்லாஹ் சொல்கிறான், இவர் மட்டும் என்னை நம்பலை, என்னை இந்த துவா பண்ணனா இவரை நாசமாக்கியிருப்பேன், இதிலே வச்சு புதைச்சிருப்பேங்கிறான். அதை சொல்லிவிட்டு அந்த ஆயத்தில் பின்னால் சொன்னால், இது மூமின்களுக்கு ஒரு படிப்பினை, கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு படிப்பினை. மூமில் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ இந்த துவா ஓதுங்க, இதிலிருந்து கஷ்டத்தில் நீங்கள் வெளியே வருவீங்கன்னு அல்லாஹ் நமக்கு வாக்குறுதி கொடுக்கும். அந்த ஆயத்தை படிக்கும்போது லா இலாஹ இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஆலிமீன், யாரெல்லாம் நான் எனக்கே தவறு அளித்து விட்டேன். யூனுஸ் நபிகள் நம்மளும் சொன்னாங்க, லா இலாஹ இல்லா அந்த சுப்ஹானக, நீ தான் வணக்கத்து, நீ தான் தூய்மையானவன்,
இன்னை குந்து மினல்லாலுமே, நான் எனக்கு தவறடித்து கொண்டேன் அப்படி ஓப்பனாக கன்ஃபெஷன் சொல்லும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு மன்னித்து அவனுடைய கஷ்டத்தை நீக்கிறேன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கு கொடுக்கலாம். இது இறை நம்பிக்கையாளருக்கு ஒரு வழிகாட்டுதல், இதில் ஒரு வழி இருக்குங்களாம். அப்போ இறை நம்பிக்கையாளர்னா யூனுஸ் நபிக்கு கொடுத்த அந்த ஆயத்து வந்து நமக்கு ஒரு படிப்பினை இருக்குது. இது இறை நம்பிக்கையாளருக்கு ஒரு படிப்பினைங்கிறான் கடைசி வரி. அப்போ இதுதான் தவக்கல்த்து. இந்த மாதிரி தவக்கல்த்தை வந்து நாம் வந்து வச்சு அல்லாஹ்வை முழுமையாக நம்பி அவன் பக்கமே சார்ந்திருக்கணும். அவனை விட்டு அவருடைய அடியார் மீது கூட நம்ம தவக்கல்த்து வைக்கக்கூடாது, எண்ணமே வரக்கூடாது. எல்லாமே அல்லாஹ் தான். வணக்கம் வழிபாடு எல்லாமே. இப்போ நம்ம தொழுகையில் தொழுகிறோம் பாருங்கள், அல்லாஹ் அக்பர் சனா ஓதுறோம். இன்ன சலாத்தி வ நுஸ்கி வமியாய வமாத்தில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு அபிதாலிக்கு உமிர்த்து ஆனால் அவ்வளோ முஸ்லிமீன். என்னுடைய வாழ்வு என்னுடைய மரணம் எல்லாமே அல்லாஹ்வுக்கு. சொல்கிறோமா இல்லையா? தக்பீர்கள் என்ன சொல்கிறோம்? என்னுடைய வாழ்வு என்னுடைய மரணம் எல்லாமே அல்லாஹ்வுக்கு. நான் அல்லாஹ்வே முழுமையாக சார்ந்திருக்கேன். ஒன்றா நம்பர் முஸ்லீம்னா அவ்வளோ முஸ்லீம், நான் முஸ்லீம் என்பதை சாட்சி சொல்கிறேன்னு சொல்கிறோம். அப்போ இந்த மாதிரி தொழுகைகளை தான் அல்லாஹ் சொல்கிறான், அவனை நான் ஏற்றுக்கிறேன், நான் பொறுப்பாளி என்று சொல்கிறான். இப்போ இந்த பொறுப்பை பற்றி 2வது குத்பால பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ 2வது குத்பாவில் இந்த சார்பு தவக்கல்த்தை பார்த்தோம். இப்போ தவக்கல்த்தை பார்க்கும்போது தீர்வு நமக்கு கிடைக்கணும். தீர்வுனா என்ன? அல்லாஹ்வை நம்ம சார்ந்திருப்போம். அப்போ அல்லாஹ்வை சார்ந்திருந்தால் என்ன நன்மை, அல்லாஹ்வை சாராமல் இருந்தால் என்ன நன்மை, இதான் மெயினாக தெரிஞ்சுக்கணும். இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். உங்களுடைய சார்பு வந்து ஒரு வியாபாரங்களாம். அல்லாஹ் சொல்லும் போது உன்னுடைய தவக்கல்த்து என் மீது வைத்திருக்க நம்பி அது கூட ஒரு வியாபாரங்கிறான். எது எப்படி வியாபாரம்னா, அல்லாஹ் நான் உன்னை முழுமையாக நம்பிட்டேங்கும் போது அப்போ அல்லாஹ் சொல்கிறான், உன்னுடைய உயிர் உன்னுடைய உடைமை எல்லாத்தையும் நான் வாங்கி கொண்டேன், சொர்க்கத்துக்கு பகரமாகங்கிறான். அழகாக சொல்கிறான், ஒரு வியாபாரத்தை நான் காட்டித்தரேன், நீ செய்கிற இந்த உலகத்தில் உள்ள வியாபாரத்தில் லாபமும் இருக்கும் நஷ்டமும் இருக்கும். ஆனால் நான் சொல்கிற வியாபாரத்தில் நட்டமில்லை, லாபம் இருக்கும். அப்போ என்ன நீ சார்ந்து விட்டால் தவக்கல்து அலல்லாஹி, எல்லா பொறுப்பையும் அல்லாஹ் மீது சாத்தி விட்டு நீ பாட்டுக்கு உன் காரியத்தை முயற்சியில் செய்கிற அப்படின்னா அதில் நன்மை வந்தாலும் தீமை வந்தாலும் அல்லாஹ் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். இதைத்தான் சொல்கிறான், எல்லாத்துக்கும் அல்லாஹ்வை நீ சார்ந்து வைத்து விட்டால் எந்த பயமும் பயப்பட வேண்டியதில்லை, உனக்கு சொர்க்கம்தான். அந்த சொர்க்கத்துக்கு தான் அல்லாஹ் சொல்கிறான், உன்னுடைய உயிர் உன்னுடைய உடைமை என்னென்ன வியாபாரம் பொண்டாட்டி புள்ள எல்லாமே என்னுடைய உடைமை பிலாங்ஸ் டு மீ, என்னை சார்ந்தது. இப்போ குடும்பஸ்தனுக்கு யார்? உன் வாப்பா குடும்பம், நீ புள்ள தம்பி அண்ணன் உங்கள் அம்மா எல்லாம் வாப்பாவுக்கு சொந்தம். அப்போ உங்கள் தாத்தாக்குன்னா எல்லாம் சொந்தம். யார் பொறுப்பாளியாக இருக்காங்களோ அது எல்லாம் சொந்தம். அந்த சொந்தம் அல்லாஹ் சொல்கிறான், அந்த சொந்தம் உன் உயிர். இது எல்லாமே நான் என்ன சார்ந்துட்டேன்னா அதை நான் வாங்கிக்கிறேன், சொர்க்கத்துக்கு பகரம் வாங்குறான். அப்போ வெற்றி எங்கே இருக்குதுன்னா அல்லாஹ்வை சார்ந்திருந்தால் உங்களுக்கு சொர்க்கம் தான் வாஜிப் என்பது தெளிவாக அல்லாஹ் சொல்கிறான், சந்தேகமே படாது. அதான் உமருல்லாட்ட கேட்கும்போது உமருல்லா சொல்கிறாங்க, ஒரு சந்தேகத்தில் இவர் நரகவாசியா சொர்க்கவாசியான்னு கேட்கும்போது உமருல்லாக அடித்து சொல்கிறாங்க, வைக்கிற கால தனியாக வை, எஸ்ஸுனா எஸ்ஸுன்னு வை, நோனா நோ, இந்த எஸ்ஸா நோ மேபி வைக்காத. அவன் சொர்க்கவாசினா சொர்க்கவாசி தான். அப்போ நம்ம ஈமான் எப்படி இருக்கணும்? இன்னல்லாஹு கஃபூர் ரஹீம், நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்கக்கூடியனா மன்னிக்கூடியதான். அதில் மன்னிப்பானா அந்த பானா இதெல்லாம் வரவே கூடாது. இன்னல்லாஹ் கஃபூர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் சொல்கிறான், என்னை விட கருணையான உலகத்தில் கிடையாது. சில பேர் வந்து சொல்லுவாங்க அல்லாஹ் வந்து 100 உம்மாக்கு தாய்க்கு சமம், 1000 தாயினோட கருணைக்கு, இதெல்லாம் உல்ட்டா, இதெல்லாம் நம்ப முடியாது. அல்லாஹ் சொல்வது என்னென்னா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளன் நிகரற்ற அவன் ரஹமத்தில் போய் நீ கணக்கு வைக்கிறார். இந்த உம்மாவுக்கு சமம் 1000 பாப்பாவுக்கு சமம்லாம் சொல்ல முடியாது. அளவற்றனா இந்த உலகத்தினுடைய பூமி டவுன்லேருந்து உலகம் உள்ள அந்த மேலே உள்ள எட்ஜு வரைக்கும் அல்லாஹ் சொல்கிறான். அதுக்குத்தான் அல்லாஹ் கலிமா தையிபாவுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவான், லா இலாஹ இல்லல்லாஹ். யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னார்களோ அது உனக்கு அர்த்தம் தெரியுமா? அது மாடத்திலிருந்து ஒரு நெருப்பு, அது எண்ணெய் இல்லாமல் வர ஜுவாலை. அந்த கலிமாவுடைய ரூட்டு எங்கே வருதுன்னா பூமியுடைய எட்ஜு
வானத்தினுடைய எஜ்ஜு. அப்போ கீழேருந்து மேலே எவ்வளோ தூரம் இருக்குமோ அவ்வளோ தூரம் அதனுடைய பவர் இருக்குது, சக்தி இருக்குது. அப்போ அந்த களிமாக்கு அவ்வளோ சக்தி இருக்கும்போது அதை போய் இந்த அளவுக்கு போய் நீ வச்சிடாத, அல்லா இது வரை பார்க்க மாட்டான், இங்கே வைக்க மாட்டான் சொல்லவே கூடாது. அப்போ அளவற்ற அருளாளர் நிகரற்ற அன்புடைய அல்லாவை நம்ம வணங்கும் போது நாமே அச்சப்படணும். இதான் அல்லாவுடைய கேள்வி. நீ ஏன்டா அச்சப்படுற? வலா ஹவுஃபுன் வலாஹும் யஹ்சனுன். நீ பயப்படாத, அச்சப்படாத. பாவங்கிறது வேறு சப்ஜெக்டு. ஈமானை பற்றியும் தவக்கல்த்து பற்றி நான் பேசுகிறேன். அப்போ எவர் ஒருத்தவர் தவக்கல்த்து வைத்தார்னோ அவருக்கு அல்லாஹ் கொடுக்குற இந்த வெகுமை தான். பூமியிலேருந்து கீழே வான வரைக்கும் எவ்வளவு பறந்துருக்கும் அந்த களிமா, அவ்வளவு பறக்கத்து அவருக்கு இருக்குது. ஒரு மனிதன் பாவம் பண்ணுறான், பாவம் பண்ணி அவன் திராசில் வைக்கிது, அவனுடைய திராசு பாவம் கீழே உயர்ந்து போகுது, நன்மை கம்மியாகுது. அல்லாஹ் சுப்ஹானஹு ஷிர்கில்லாமல் தவக்கல்த்து வைக்கிற அவனுக்கு சொல்கிறான், அந்த லா இலாஹா இல்லல்லாங்கிற ஒரு வார்த்தையை வச்சவொடனே எல்லாமே டவுன் ஆகி உயர்வாகுது. இந்த ஒரு வார்த்தையில் அல்லாஹ் சுருக்கத்தை கொடுக்குறான். அதுக்கு தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லா நபிமாரும் சொல்லுவாங்க, மௌத்தா போகிறதுக்கு முன்னாடி களிமா சொல்லுவாங்க, லா இலாஹா இல்லல்லாஹ், லா இல்லல்லாஹ், அது உதுகுலு ஜன்னா, அது உங்களுக்கு சொர்க்கத்தில் கொண்டு வச்சு எடுத்துரும். ஏன்னா அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறவங்கிறான். அதாவது பாவத்துக்கும் இல்லை, எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிக்கிறான், எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறான். அதுதான் சொல்கிறான் 53 வருஷத்தில் லா தக்குனத்தும் மின் ரஹமத்துல்லாஹி, என்னுடைய அடியானே அல்லாஹ் கூப்பிட்றான். மூமினன் கூட கூப்பிடல, ரொம்ப விருப்பி கூப்பிட்றான். என்னுடைய அடியானே, என்னை ஏற்றுக்கொண்டவனே, என்னுடைய அடியானே, என் மீது நீ நம்பிக்கை இழந்து விடாத. என் மீதுனா என் கருணையின் மீது நம்பிக்கை இழந்து விடாது. ஏன்னா கருணையை நான் கடமையாக்கிக்கிட்டேன். அலைக தவக்கல்த்து அப்படிங்கிறான், அலைக ரஹமத்து. அந்த ரஹமாவை அவன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தனக்கு ஏற்றுக்கொண்டான். அந்த ரஹமத்தை தன் மீது கடமையாக எழுதி கொண்டான். அப்போ அந்த ரஹமத்திலேருந்து அல்லாஹ் மீறவும் மாட்டான். அந்த அல்லாஹ் மீது கருணை வைக்கும் போது அந்த ரஹமத்து நமக்கு முழுமையாக கிடைக்கும். அதுதான் எல்லாரும் சொல்லுவாங்க, செமீனா கேட்டோம், வாத்தவுனா கட்டுப்பட்டோம், குஃப்ரானக்க இறைவா எங்களை மன்னிச்சிரு. எவ்வளோ அழகான வார்த்தை. அதனால தான் நாம் டெய்லி குரானை படிக்கணும். குரானை படித்தா ஒவ்வொரு எழுத்துக்கு 10 நன்மை, அது வேற இருக்கட்டும். ஆனால் குரானை படிக்கும்போது எப்போ நம்ம ஃப்ரீயாக இருக்கிறோமோ டக்குன்னு ஒரு ஆயத்தை எடுத்து படித்து அந்த ஆயத்து என்ன சொல்லுது, அந்த ஆயத்து நமக்கு என்ன சொல்லுது, அதில் நமக்கு என்ன படிப்பினை இருக்குது, நன்மை தீமை என்ன இருக்குதுங்கிறத நாம் புரிஞ்சுக்கிட்டோனுங்க, நம்முடைய வாழ்க்கை அழகான ஒரு முறையில் செப்பனிட்ட வாழ்க்கையாக வரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட நேர்வழி காட்டிய அல்லாஹ்வுக்கு மேலும் மேலும் நன்றி சொல்லி இந்த ரஹமத்தை, இந்த தவக்கல்த்தை நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் நம்மை சார்ந்த மக்களுக்கு சொல்லணும். தான் பெற்ற இன்பம் இந்த வையகம் பெற வேண்டும். அதான் அல்லாஹ்வுடைய ரசூல்லாம் இதுக்கு தான் வந்தாங்க. இப்படியே அவன் குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, அல்லாஹ் சொல்கிறான், நபிக்கு சொல்கிறான், என்ன சொல்கிறான், குவு அன்ஃபுஸக்கும், உங்களை காப்பாற்றிக்கொள், அகலுக்கும், உங்களுடைய குடும்பத்தாரையும் காப்பாற்றினார் நரகத்திலிருந்து, உங்களையும் உங்களுடைய நப்சையும், அதாவது உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரகத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள்னு அல்லாஹ் சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அடுத்ததுன்னா தான் பெற்ற இன்பம் இந்த வையகம் பெற வேண்டுங்கிறது பார்த்தா தான் ஓ பஷீரும் நதீரும், நல்ல செய்தி சொல்லுவார்கள், அச்சமூட்டி எச்சரிக்கை சொல். இது எல்லா நபிமாரும் அது அல்லாஹ்வுடைய ரசூல் செஞ்சான். இதுதான் அல்லாஹ்வுடைய ரசூல் மௌத்துக்கு பிறகு இந்த பொறுப்பை யாரும் நம்மகிட்ட கொடுத்துனான்ல. அப்போ இந்த பொறுப்பை நாம் செய்யணும். இதுவும் ஒரு தவக்கல்த்து தான். அல்லாஹ் மேலே பாரம் செலுத்தி நம்ம சொல்கிறோம். வர்றது வராதுன்னு அவங்க விருப்பம். அல்லாஹ்வுடைய நாட்டமின்றி எவனுமே அல்லாஹ் வணங்க முடியாது. அல்லாஹ்வுடைய நாட்டமின்றி அவனோட நாட்டிலேருந்து அல்லாஹ் உண்மையாக வர மாட்டான். அப்போ சொல்கிறான், என்னுடைய நாட்டம் தான் எல்லாத்துக்குறான். அப்போ நாட்டத்தின் மீது நம்ம எண்ணத்தை வைக்கிறது தவக்கல் தான். அப்போ தவக்கல்த்து மேலே நம்ம சார்ந்து இருக்கணும். அலைக தவக்கல்த்து அலைக தவக்கல் முத்தக்குழியும், யாரெல்லாம் முத்தவக்கலும் ஈமான் கொண்டுள்ள அவர்கள் யாரிடம் தவக்கல்த்து வைக்கணும், அல்லாஹ்ட்ட தான் வைக்கணும். அல்லாஹ் தான் அதுக்கு சரியான ஆள். தவக்கல்த்து வைக்கிறதுக்கு அல்லாஹ் சொல்கிறான், சரியான ஆள் அல்லாஹ் தான். ஆகவே சரியான ஆளாகிய அல்லாஹ் மீது நம்ம தவக்கல்த்து வச்சு அந்த தவக்கல்த்துப்படி மேலும் மேலும் நடக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு நம்மையும் நம்ம அனைவரையும் ஆக்க வேண்டும் கூறி நிறைய செய்கிற வாகிற தவணா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.